பள்ளி மாணவியை விபச்சாரியாக்கிய சங்கி, ட்ரெயினில் ஏஐ மூலமாக நிர்மாணமாக்கப்பட்ட பெண், சங்கி பெண்ணால் இடிக்கப்பட்ட முஸ்லிம் மையவாடி, விடுதலை செய்யப்பட்ட பிரிட்ஜ் பூஷன், சட்டக்கல்லூரி மாணவியை சீரழித்த சுசீல், யூபியில் சிறுவர்களுடைய பள்ளி வாகனத்தை தாக்கிய யாத்திரிகள், லக்னோவில் முஸ்லிம் பெண்களை காத்த இந்து பெண்கள், மேற்கு வங்கத்தில் ஹலால் உணவிற்கு எதிர்ப்பு, சாணம் பூசப்பட்ட அமெரிக்காவினுடைய பென்டகன், அறிவுரையை கேட்டு அசத்திய ட்ரம்ப், 33 ஆண்டு சிறைவாசம், குற்றமற்றவரான நயீம். இப்படி நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் பல காமெடியான செய்திகளும், அந்த காமெடி செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய உண்மையான விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நயீம் அப்படிங்கிற ஒருத்தவரை 33 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்துட்டு அவர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ குற்றமற்றவர், அவர் மேலே தவறு இல்லை, கோர்ட் என்ன சொல்லுதுன்னா உரிய ஆதாரங்களை கொண்டு இவர் நிரூபிக்கப்படலை, அதனால் இவர் குற்றமற்றவர்னு சொல்லி நாங்கள் விடுதலை செய்கிறோன்னு சொல்லி ஜிண்டால்ங்கிற நீதிபதி இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இந்த தீர்ப்பை ஒட்டி வந்திருக்கக்கூடிய செய்திகள் இது ரொம்பவுமே இன்னைக்கு பேசப்பட வேண்டிய அல்ல பேசுகிற செய்திகள் ஒன்றா இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 1993 ஜனவரி 26 குடியரசு தினத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், யூபியில் இருக்கக்கூடிய கேட்வாலி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கொடியேற்றப்படுது, தேசிய கொடி ஏற்றப்படுது. அப்படி தேசிய கொடி ஏற்றப்படுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேர் அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் ஜிந்தாபாத், குடியரசு முர்தாபாத் அப்படின்னு கத்துனாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கருப்பு கொடி ஏற்றப்பட்டதான் இப்படின்னு போலீஸ் தரப்பால் குற்றச்சாட்டு சொல்லப்படுதுங்க. இந்த இடத்துல இருந்தவங்க தான் நயீம் அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த நயீமை போலீஸ் துறை, கேட்வாலா போலீஸ் துறை என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசு தினத்தன்னைக்கு போய் ஒரு கருப்பு கொடி ஏந்தலாமா, நீ பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லாமா, குடியரசு முர்தாபாத் அப்படின்னு சொல்லாமான்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுது. பதிவு பண்ணப்பட்ட வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியன் பேனல் கோடு, அப்போ ஐபிசி தான் இருந்துச்சு. இப்போ தான் பாரதியா நியாயா சிங்கா எல்லாமே வாயிலே வந்து தொலைய மாட்டேங்குது. முன்னாடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்றிய அரசாங்கம் வந்து பேரை வேற மாற்றி தொலைஞ்சிட்டாங்க, ஒன்றுமே வாயில் நுழைய மாட்டேங்குது. அவர் மேலே போடப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா 124A தேச துரோக வழக்கு. எல்லாம் இந்த செய்தியை முழுவதுமாக கவனிங்க. லாஸ்ட்டில் நம்ம என்ஐஏவும் காவல்துறை அதிகாரியும் எதை போய் சமர்ப்பிச்சாங்க, அதுக்கு கோர்ட் என்ன பதில் சொல்லிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 124A தேச துரோக வழக்கு. 295A அவர் மேலே என்னன்னா மத உணர்வுகளுக்கு மத்தியில் மோதலை உண்டாக்குனாரு, மத உணர்வுக்கு மத்தியில் அப்படின்னு ஒரு வழக்கு. 153B அதாவது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு, இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஏன்பா கோலி மாறோம் அப்படின்னு பேசுனாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரியான வழக்கு நயீம் மேலே போடப்படுது. போடப்பட்ட பலதரப்பட்ட முறையில் விசாரிக்கப்படுது. 2003 2005 அப்படி விசாரிக்கப்படுது. விசாரிக்கப்பட்டு போதிய ஆதாரத்தை நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி உமாகாந்த் ஜிண்டால்ங்கிற நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை வந்து ரத்து பண்ணி குற்றமற்றவர், போதிய ஆதாரங்களை கொடுக்காதனால நயீமை குற்றமற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க தகவல்கள் என்னென்னலாம் சொல்லப்படுதுன்னு சொல்லி கேட்டால், கருப்பு கொடி ஏந்துறாங்கன்னு சொன்னோம்ல, அந்த 4 கருப்பு கொடி எங்கன்னு ஜட்ஜு கேட்குறாரு. கருப்பு கொடியை கொண்டு வந்து காவல்துறையை ஒப்படைக்கலையா, என்னையே ஒப்படைக்கலையா, கருப்பு கொடியை ஒப்படைக்காமல் இருக்கீங்க, சாதாரண கருப்பு கொடியிலப்பா, அந்த கருப்பு கொடி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீதிபதி. அதே மாதிரி விசாரணை நடந்த இடத்துல 2ஆம் நிலை அதிகாரி போகணுமா, அந்த 2ஆம் நிலை அதிகாரியை அந்த இடத்துல போகல, எப்படிப்பா நடத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜு. அதே மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணியிருக்கணும் குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட, குறுக்கு விசாரணையே அந்த இடத்துல சொல்லப்படலை, அப்படி செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, அந்த இடத்துல கத்தப்பட்டது உண்மைதான், ஆனால் கத்தப்பட்டவங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஏதோ அப்பாவி வந்திருக்காரு, அவரை பிடிச்சி போட்டாங்க. கத்துனது யாருப்பா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சமீபத்தில் இப்போ ஒரு ஊர்வலம் நடந்துச்சு, மெஹராஜுடைய ஊர்வலம் அப்படின்னு போனாங்க. அந்த ஊர்வலம் போன உடனே அதில் பூந்து ஒருத்தன் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கட்டி விட்டான். கத்தனும் காவல்துறை பிடிச்சி விசாரிச்சா லாஸ்ட்டை பார்த்தா அது சங்கி பையன வேலை. இது மாதிரியான வேலைகளை ஒன்றா அது இருந்திருக்கலாம். யாரை கத்துன ஆள், அதான் நீதிபதி கேட்குறாங்க, கத்துன ஆளே அவர் எங்கே,
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி சாட்சியம் சொல்லப்பட்டவர் சொன்னாராம், கத்துனவர்லாம் ஓடி போயிட்டாங்க, அது வேற ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கெல்லாம் விசாரிச்சுட்டு 33 வருஷம் கழிச்சுங்க, 1-2 வருஷம் இல்லை, 33 வருஷம் அவருடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், பிள்ளைகளை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ சிரமமானது. 33 வருஷம் கழிச்சு குற்றமற்றவர்னு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதுவுமே இன்னைக்கு வடநாட்டில் நெட்டிசன்கள் பரவலாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி. அடுத்து யூபியில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தாங்க, அங்கே கொடூரமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அங்கே ஆட்சி செய்கிறது யாரு? மொட்டை அடிச்சிருப்பார்ல அவர் சொன்னால் அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். யோகி ஐயா இருக்கிறார்ல, அவர் ஆட்சி செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யாத்திரை போகிறாங்க, காவடி யாத்திரைன்னு சொல்லி கன்வார் யாத்திரைன்னு போகிறாங்க. போகிற மக்களில் நிறைய பேட்டி நம்ம பிபிசியில் பார்த்துருக்கோம். நிறைய நல்ல மக்கள் இருக்காங்க அதில். அவங்க பாட்டில் போயிட்டு அவங்க பாட்டில் வர்றாங்க, அவங்க நம்பிக்கையின் பிரகாரம் போய் கடவுளை கும்பிட்டுட்டு வர்றாங்க. ஆனால் அங்கே போன சில விசமிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், யூபியில் சிறுவர்களை போகிற ஒரு ஸ்கூலு பஸ்ஸு மாதிரி தெரியுது, இல்லை ஒரு வேன் மாதிரி தெரியுது, அதில் கொண்டு போய் கல்லை விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்த சின்ன சின்ன குழந்தைங்க, இந்த வீடியோ பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கீழே இறங்கிட்டாங்க. மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. முஸ்லீம்லாம் மாஷா அல்லா அப்படின்னு எழுதி போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் நாடியதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ஏதோ எழுதி போட்டிருப்பாங்க போல. இது தெரிஞ்சனால இந்த யாத்திரைக்கு போன சில விசமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லை விட்டு, சின்ன பிள்ளைங்க போல அந்த வண்டியில் கல்லை விட்டு எரியுறாங்க. எரிஞ்ச உடனே மக்கள் யார் கூடுறாங்கன்னா, இந்து மக்கள்லாம் கூடிடுறாங்க. ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, ஏன்னா இப்படி முஸ்லீம் இருக்கிற அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவுமே வைரல் வீடியோங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள். ட்ரெயினில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். ட்ரெயினில் ஒருத்தன் உட்காந்து என்ன பண்ணுறான்னா, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பெண்கள்கிட்ட நம்ம இந்த செய்தியை கண்டிப்பாக பரப்பி கொண்டு போய் சேர்க்கணும். பெண்கள் உட்காந்துருக்காங்க, ஏஐயில் ஃபோட்டோ எடுத்து, அதுவும் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள், அவங்கள ஏஐயில் ஃபோட்டோ எடுத்து வித்தவுட் ட்ரெஸ்ஸில் கொடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருக்கான். ரசிச்சுக்கிட்டு இருந்தவொன்னா இந்த சமயத்தில் தான் அங்கே போன ஒருத்தர், மனிதநேயமிக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா இப்படி அநியாயம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அந்த இடத்துல. இதுவுமே யூபியில் தான் நடக்குது. உடனே அந்த இடத்துக்கு காவல்துறை அவனை 4 சாத்தி இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த நிகழ்வை பார்த்துட்டு அவர் செஞ்சார்ல, ஒரு தப்பு நடக்குதுன்னா எனக்கு என்னப்பா, எவன் செத்தா என்ன, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க, நீங்கள் உங்களுடைய கண்டன குரல்களை பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா யூபியில் இரட்டை சர்க்கார், பாஜகனுடைய இரட்டை சர்க்கார். இன்னும் சொல்ல போனால் அடுத்த பிரதமராக இவர் மொட்டை அடிச்சவரை கொண்டு வர போகிறாங்க, ஐயா யோகி ஐயாவை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவரை சொல்கிறேன். அவர் மொட்டை அடிச்சிருப்பார்ல, அதுக்காக சொல்கிறேன். அவரை இந்த ரஜினி காலை போய் விழுந்தார் இல்லைங்க, அவருங்க, மறந்துடுறீங்க நீங்கள், அதுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். அவர் இருக்கார்ல, அவர் ஆட்சி செய்கிற இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்கள். அரவிந்த் குமார்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வெளியே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு, காருக்குள்ளே ஃபோட்டோ எடுத்திருக்கான். எடுத்து என்ன பண்ணுறான்னா, அவனுடைய இன்ஸ்டாவில் போய் என்ன போடுறான்னா, பேஜ்பூர் பாடல்ங்கிறாங்க. அது என்ன இலவும் தெரில, ஏதோ அசிங்கமான பாட்டான், தப்பான பொம்பளைகள் போடுற பாட்டான். அந்த பாட்டை பேக்ரவுண்டில் வச்சு இந்த சின்ன பிள்ளையோட, சும்மா ஒரு +1 +2 படிக்கிற பிள்ளை மாதிரி தெரியுது, அந்த பிள்ளையோட ஃபோட்டோவை போட்டு அதை பல பேர் ஷேர் பண்ணுறான், அதை பல பேர் லைக் பண்ணுறாங்க. ஏம்மா இது பெண்கள் தானம்மா? இங்கே நம்ம பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் யார் தெரியுமா? வானதி சீனிவாசன் தான். கல்கட்டாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, மோசமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நம்ம கண்டித்து நம்ம பேட்டை டிவி சார்போட பேசியிருந்தோம். உடனே இங்கேருந்து நம்ம போயிட்டாங்க, நேராக வண்டியை பிடிச்சி இறங்கி பெண்கள் போயினாங்க. இல்லை, இங்கே வர வேண்டியதானே, இங்கே என்னாச்சு உங்களுக்கு, இது பெண்ணா தெரியலையா அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம், அங்கே இருக்க பெண்கள்லாம் இன்னைக்கு பாஜகவை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா பாஜகவுடைய உண்மை நோக்கம் என்னன்னு பாருங்கள். பிரிஞ்சு பூஷன் கரண் சிங், அதை நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த WFI அப்படிங்கிற இந்த மல்யுத்த அந்த சம்மோலாவில் இருந்தவர் தான் இவர் பாஜகவுடைய அமைச்சர். பெண்களை குறிப்பாக வினோத் போகத், சாக்சி மாலிக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணி போக்சோ சட்டத்தில் போடணும்னு இவர் மேலே குற்றச்சாட்டெல்லாம் லாஸ்ட்டை விசாரணை பண்ணி இன்னைக்கு அவர் குற்றமற்றவர், நம்புங்க குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணால் என்னென்னா நல்ல வேலை, இதில் சந்தோஷப்படுங்க. இவரை மாலையில் போட்டு வரவேற்கலையே, மாலை போட்டு சூப்பர் அப்படின்னு வரவேற்கலையே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம், இவருக்கு தான். ஆனால் சுசீல்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மாலையை போட்டு வரவேற்றுட்டாங்க. சட்டக்கல்லூரி மாணவியை, இந்த ஒரு வழக்கு இருக்குது, வாமா போகலாம், உனக்கு நல்ல வழக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போய் அந்த பிள்ளைய சீல் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசீல் பிரிஜாபாத் அப்படிங்கிற ஒருத்தன்
இது மே மாதம் நடந்திருக்கு. மே மாதம் விடுதலை செய்யப்படுறான். மே மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. வெளியில் இவன் வந்தவுடனே இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மாலை சாதாரண மாலை இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பூ மாலையை போட்டு வாங்கி வரவேற்று தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடி கைத்தட்டி வரவேற்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சைடு இங்கே அநியாயமான வழக்கு போடப்படுது. இப்போ உதயநிதியுடைய பேச்சை எடுத்துக்கோமே, உண்மையிலேங்க நம்ம திமுக ஆதரவாளர்லாம் கிடையாது, இறைவன் பார்த்துட்டு இருக்கான். அவர் யதார்த்தமாக பேசுகிற மாதிரி தான் தெரியுது. நாகரிகத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு வராரு, நாகரிகத்தை பற்றி தான் சொல்லிட்டு வராரு. யதார்த்தமாக தான் அந்த தண்ணி சார்ந்த விஷயத்தை பேசுகிறாரு. அதை திரிச்சு 8.5 கோடி மக்களுடைய வாழ்வியலை பற்றி பேசப்படாமல் திரிசா சார்ந்த விஷயத்தை இன்னைக்கு ஒரு அரசாங்கம் கையாண்டுக்கிட்டு இருக்க நிலைமை, ஒரு மோசமான ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. எவ்வளோ நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா? இல்லை அரசியல் தலைவர்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படி பேசுனதே கிடையாதா? ஆறுமுகம் இருந்திருக்கிறாரு, வெற்றி கொண்டா இருந்திருக்காரு, அது மாதிரி எதிர்த்தரப்பில் இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் ஆபாசமான விஷயத்துக்கெல்லாம் வழக்கு போடுறதா இருந்தா, அதனால் கைது பண்ணுறதா இருந்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் ஜெயிலில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இதில் அப்படி கிடையவும் கிடையாது. யதார்த்தமாக தான் நம்மளுக்கு தெரியுது. அதை திருச்சி இப்படியான கைதுகள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கைதுகள் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் நீங்கள் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள், மோசமான சம்பவங்கள் நடக்குது. ஒரு பொம்பளை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சங்கி பொம்பளை துர்கா வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர். இதுவுமே உத்தரப்பிரதேசம் நடக்குது. என்ன பண்ணுறான்னா, போய் ஒரு கபர்ஸ்தான் சொல்லுவாங்கள்ல, அது வந்து தர்கா மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை. அவர் என்ன பண்ணுறான்னா, விட்டுச்சேன்னு சொல்லி திமிரு. அதை வந்து அவர் தர்கா வழிபாடு கூடுமா கூடாதான்னு பார்க்கல. அந்த இடத்துல அந்த பொம்பளை என்ன பார்க்குறாருன்னா, இது முஸ்லீமுடைய தலம், நில ஜிகாத்து. முட்டாளே, ஒரு முழம் நிலத்தை ஒருத்தவர் எடுத்துக்கிட்டார்னா அவருக்கு மறுமை நாளை எப்படி தண்டனை கிடைக்கும் நபிகளார் சொன்னாங்க தெரியுங்களா? 7 முழ அளவுக்கு, ஒரு முழம் எடுத்தால் 7 முழ அளவுக்கு அவர் கழுத்தில் மாட்டப்படும் அப்படின்னு நபிகளார் சொன்னாங்க. இது திருச்சி என்னென்னா, நம்ம நில ஜிகாத்து பண்ணுறோம்னு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி, ஏற்கனவே லவ் ஜிகாத்து சொன்ன மாதிரி நில ஜிகாத்துன்னு சொல்லி போய் ஒரு இடத்தை இடிக்கிறாங்க. இடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விட்டுச்சேன்னு சொல்லி நக்கல் பண்ணி ஒரு பொம்பளையை சுற்றி இழுத்து அடித்து அந்த முஸ்லீம் மையவாடியை ஒட்டச்சி எறியக்கூடிய இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளை பற்றி இங்கே தமிழகத்திற்குரிய எந்த ஊடகம் பேசலை அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பேசாத வரைக்கும் இங்கே இருக்க தமிழகத்தினுடைய ஊடகங்கள் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்திய லெவலில் நடந்த ஒரு காமெடி சம்பவம் சொல்கிறோன்னு சொன்னோம்ல, அதுதாங்க நம்ம வடநாட்டில் இருக்கக்கூடிய சங்கி ஒன்று சொல்லியிருக்காப்புல. என்னென்னா, அமெரிக்காவுடைய பென்டகன் இருக்குல்ல, பென்டகன், அதோடைய இராணுவ கட்டடம்லாம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, சாணி அள்ளி பூசுகிறாங்க. பென்டகன் எப்படி தெரியுமா பேர் வந்துச்சு? கவ்வு இருக்குல்ல, கவ்வு பென்டகன் அந்த பேர் வந்துச்சு. என்னடா பொருந்தவே இல்லையடா, கவ்வு பென்டகன், அதுலேருந்து தான் இது வந்துருச்சு அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, இந்த புத்திசாலி சொல்கிறத கேட்டு பென்டகனுடைய அந்த செவுருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாணியை பூசி பக்க பலமாக்கிட்டாரு அப்படின்னு இந்த லூஸ் உளறான். இன்டர்நேஷனல் நியூஸ் பார்ப்பேடா இல்லையாடா? அமெரிக்காக்காரங்களே போய் உள்ளே மாட்டிக்கிட்டு கர்மூஸில் 3.8 பில்லியன் யூஎஸ்டி இன்னைக்கு இழந்து போயிருக்கிறாங்க, மாட்டி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சாணி பூசணுமா? அப்போ இது மாதிரி எல்லாத்துக்கும் பூசிடலாமா? நாளைக்கு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பாராளுமன்றம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? சாணியை பூசு. உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? சாணியை பூசு. நல்லா படிக்கணுமா? சாணி பூசு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு பாருங்களேன், ஒரு மனுஷன் தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து மாறி சிந்திச்சானா என்ன மாதிரியான மோசமான நிலைக்கு போவாங்கிறதுக்கு இந்த மாதிரி சங்கிகள் பேசுகிறதே ஒரு ஆதாரமாக இருக்குது. அதனால் சங்கியுடைய வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.